ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், தமிழ் தலைவாஸ் தான், கிரிக்கெட் வேர்ல்டு தான். தட்டுறோம் தூக்குறோம், உன்னால் முடியும் தம்பி தம்பி சொல்லிட்டு ஆரம்பிங்கன்னு எல்லாரும் சொன்னீங்க. அதேமாதிரி நானும் சொல்லிட்டேன். ப்ரிவியூ ஆல்ரெடி போட்டோம். ஏன்னா இன்றைக்கி மேட்ச் இருக்குது, தமிழ் தலைவாஸ் வச்சு தெலுங்கு டைட்டன்ஸ். ஸ்டார்டிங் 7 ஆல்ரெடி போட்டோம். ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி ஒத்துப்பீங்க நான் சொல்கிறத போய் உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள், எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம். அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கிறோம்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு நான் ரொம்ப நாளாக டபங் டெல்லி ஃபேன் கேட்டுகிட்டே இருக்காரு, வீடியோ போட்டுங்க சார்னு. சாரி ஃப்ரெண்ட், டைம் கிடைக்கல, போடக்கூடாதுன்னு இல்லை, கண்டிப்பாக டைம் கிடைக்கும் போது போடுறேன். அதுவும் இல்லாமல் அவர் நவீன் எக்ஸ்பிரஸ் இன்ஜுரி பற்றி சொல்லுங்கள், ரெக்கவரி எனக்கு எப்படி தெரியும் நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். தெரிஞ்சு தான் கண்டிப்பாக போட்டிருப்பேன், எனக்கே சரியாக தெரியல ரெக்கவரி பற்றி. அது ஒரு காரணம். எனிவே அவர் ஓரமாக வச்சோம், நம்ம தமிழ் தலைவாசி வந்துடும். இன்றைக்கி மேட்ச் ரொம்ப ரொம்ப குரூஷியல், ஜெயிச்சா ஆகணும். ஜெயிச்சா தான் கான்ஃபிடன்ஸ் ஹையாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட துச்சி கீகி மன்பிரீத் அவர் கூட தான். அவங்க தெரியல, அவங்க பிரமாதமான டீம். அவங்க கூட விளையாடணுன்னா கான்ஃபிடன்ஸ் லெவலும் வேணும். என்னதான் அவங்க ஸ்கில் லெவல் இருந்தாலும் கான்ஃபிடன்ஸ், மைண்ட் செட்டு எல்லாமே, மென்டல் ஸ்ட்ரென்த்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது இன்றைக்கி ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக அது ஹை ஆகும் பர்ஃபார்மன்ஸ். இப்போ புதுசாக எடுத்துருக்காங்களா தமிழ் தலைவாஸ், அருள் நந்தா பாபு. நிறைய பேர் எனக்கு கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க, சார் அருள் நந்தா பாபுன்னு ஒருத்தர் எடுத்துருக்காங்களா, யார் அவர், சொல்லுங்கள் பெங்களூர் என்ன பட்டுதுங்க, சொல்லுங்கள் அப்படி பாஷா லெவலுக்கு என்ன கேட்டீங்க. உங்களுக்காக அலசி ஆராய்ச்சி நிறைய டேட்டா எடுத்துன்னு வந்திருக்கேன். இது இல்லாமல் ஏதாவது டேட்டா உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ரைட், இவர் போன சீசன் பெங்களூர் புல்ஸுக்கு விளையாண்டார், ரைட் கார்னராக. இவர் லெஃப்ட் கார்னர் கூட விளையாடுவார், அந்த அளவுக்கு ஸ்கில் உள்ளவர். போன சீசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா 17 மேட்ச் சொன்னார் பெங்களூர் புல்ஸுக்கு, 25 பாயிண்ட்டு அண்ட் 53% டேக்கிள் ஸ்ட்ரைக் ரேட்டு. வெரி குட் பிளேயர். அண்ட் யுவா கபடியில் விளையாடி இருக்கார் இவர், வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கு விளையாண்டார். இவர் பேசிக்கலி ஒரு 23 வயசாக தென்காசியில் பிறந்தவர், நெல்லை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம். அவரோட ஃபேமஸ் ஸ்கில்லே வந்து டபுள் தை ஹோல்ட், அதுதான் அவரோட ஃபேமஸ் டெக்னிக்கு. அண்ட் இவரோட ஆரம்பகால கோச் வந்து ரவிச்சந்திரன், அவர் ஏசெட் அகாடமி அதில் இருந்தார். அவர் தான் இவருக்கு நிறைய கோச்சிங் கொடுத்தது. இவரோட ஃபேவரட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தீப் நர்வால். அவரே ஒரு நல்ல டிஃபெண்டர், எக்ஸப்ஷனல் டேக்கல் எஃபிஷியன்சி உள்ள ஒரு சந்தீப் நர்வால். அவர் தான் இவரோட ரோல் மாடலாக. அவரை பார்த்து தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு வேறு நந்தா ரீசெண்ட் ஏதோ ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இவருக்கு ஜாவ்லின் த்ரோ வேறு பிடிக்குமா, எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்ஸ் சொல்கிறேன். பொதுவாக கிரிக்கெட் தான் பிடிக்கும்பாங்க, ஒரு ஜாவ்லின் த்ரோலையோ சாம்பியன். அண்ட் இப்போ வந்து கிராஜுவேஷன் பண்ணிட்டு இருக்காரு, வெரி குட். ஸ்டடீஸ் கூட பேரலாக போகணும், ஸ்போர்ட்ஸும். ஸ்டடீஸை டோட்டலாக விட்டுட்டு வந்துடக்கூடாது ஸ்போர்ட்ஸுக்கு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். வெரி சூன் இந்தியாவுக்கு விளையாடணும்னு ஆசைப்படுறாரு, வாழ்த்துக்களை சொல்லுவோம், விளையாடணும். அண்ட் எஜுகேஷனும் பேரலாக போயிட்டுருக்கு. பேரலாக வேல்ஸ் யூனிவர்சிட்டி அப்போ வந்து 81 டேக்கிள் எடுத்தார், 40 பாயிண்ட் எடுத்தார் வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கு. ஆமாம், 2 சூப்பர் டேக்கிள், 2 ஐ5 வேறு அதில். அண்ட் சக்ஸஸ் ரேஷியோ 46.91. அண்ட் இங்கே பெங்களூர் புல்ஸுக்கு விளையாடும் போது தான் அவரோட டிஃபென்ஸ் ஸ்கில்லை பார்த்து எல்லாமே பிரமிச்சாங்க. ஏன் பிரமிச்சான்னு கேட்பீங்க, இதை சொல்கிறேன். மேட்ச் நடந்தது ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸுக்கு எதிராக, பெங்களூர் புல்ஸ் வச்சு ஜெய்ப்பூர். அந்த மேட்ச் தோத்துட்டாங்க 35-26. பட் அதில் ரொம்ப நோட்டபிள் பர்ஃபார்மன்ஸ் யாருன்னா நம்ம அருள் நந்தா பாபு தான். அப்படி என்னப்பா பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்பீங்க. ஐஃபை எடுத்தார் அதில், அது முக்கியம் இல்லை. 2 வாட்டி அர்ஜுன் தேஷ்வால் சூப்பர் டேக்கிள் பண்ணிட்டார் அதில். ஒரு வாட்டி சூப்பர் டேக்கிள் பண்ணும்போது 4 டிஃபெண்டர் இருந்தாங்க, அது கூட ஓகே. 2வது வாட்டி சூப்பர் டேக்கிள் பண்ணும்போது இவரும் பிரதீக், 2 பேர் தான் இருந்தாங்க மேட்டில். செம்ம பிடி, விடவே இல்லையே அவரை. அர்ஜுன் நெளிகிறார், பிடிச்சி செம்மையாக டிஃபென்ஸ். அதை தேடி பாருங்கள், யூடியூப்பில் இருக்கும். ஸோ அதில் வந்து ஐஃபை வேறு எடுத்துட்டாரு, சப்ஸ்டியூட்டாக தான் வந்தார் அதில். பிரதீப் நர்வால் தான் கேப்டன் இருந்ததில்ல. ஆமாம், டுப்கி கிங் அவர் தான் கேப்டன் இவருக்கு இருந்தார் இந்த மேட்சில். அண்ட் அந்த ரொம்ப நல்லா இருந்தது. அர்ஜுன் தேஷ்வாலில் நீங்கள் சூப்பர் டேக்கிள் இந்த சீசன் தானே மும்பா பண்ணிச்சு, போன சீசன் வரைக்கும் யாருக்கும் தெரியாது இவர் எப்படி சூப்பர் டேக்கிள் பண்ணுவாங்க என்ன ஏதுன்னு. இவர் பண்ணி வச்சுருக்காரு, எக்ஸப்ஷனல் ஸ்கில் லெவல். அண்ட் 4 பேர் இருக்கிற டிஃபென்ஸ் விளையாடுறது சூப்பர் பண்ண முடியும் அவரால். டேக்கிள் 2 பேர் விட்டாலும் இவரை மீறி அவரால் அர்ஜுன் எவ்வளவோ ட்ரை பண்ண முடியல. இப்போ பெரிய அட்வான்டேஜ் தமிழ் தலைவாசுக்கு 2 பேருக்குமே. ஏன்னா இப்போ அருள் நந்தா அங்கே வரும்போது அர்ஜுன் தேஷ்வாலையும் தெரியும், கண்டிப்பாக போன சீசன் நிறையா பேசியிருப்பாங்க. சஞ்சீவ் பல்யாண்டு பேசியிருப்பார். இப்போ அர்ஜுன் தேஷ்வால் தானே கேப்டன், சஞ்சீவ் பல்யான் தான் கோச். ஸோ அவரோட திறமையெல்லாம் பார்த்துட்டு அவங்களும் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆமாம் இந்த பையனை எடுத்துக்கலான்னு. ஏன்னா அர்ஜுன் தேஷ்வாலே அவுட் பண்ணிட்டீங்களா, அப்புறம் என்ன. ஒருத்தர் விராட் கோலியே போல்டு பண்ணிட்டாருன்னு வச்சுங்க, யாரை வேணால் அவுட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் அர்ஜுன் தேஷ்வாலே ஒரு சூப்பர் டேக்கிள் பண்ண 2 மேன் டிஃபென்ஸில். ரொம்ப நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ தமிழ் தலைவாசுக்கு வந்துட்டார், ரொம்ப சந்தோஷம். உடனே எல்லோரும் சான்ஸ் கிடைக்காது சார் அப்படிலாம் சொல்லாதீங்க. டீம் உள்ள இருக்கிறதே பெரிய சந்தோஷமான விஷயம். நிறைய விஷயம் கற்றுப்பீங்க. இன்னும் ஃபென்டாஸ்டிக் கோச் சஞ்சீவ் பல்யான், ஃபென்டாஸ்டிக் டீம் அட்மாஸ்பியர், டீம் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், அதே மாதிரி கேப்டன் அர்ஜுன் தேஷ்வால் ஆகட்டும், இவங்ககிட்டலாம் நிறைய கற்றுக்கலாம். சம்பளமும் கொடுத்து இவங்க கூட கற்றுக்கோன்னு சொல்லிட்டு ட்ராவல்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் அதெல்லாம் பண்ணும்போது அதுவே ஒரு எக்ஸப்ஷனலாக ஓரளவுக்கு இவருக்கு தெரியும். போன சீசனே பெங்களூர் புல்ஸுக்கு விளையாண்டார் இல்லையா, அதனால் அவருக்கு இந்த அட்மாஸ்பியர், இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். பட் இப்போ தமிழ் தலைவாஸ் விளையாடும் போது இப்போ சென்னையில் வேறு மேட்ச் இருக்குது, ஏகப்பட்ட மேட்ச்சு. ஸோ அதில் இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலில் ஏறும். நல்லது. நிறைய பேர் கேட்டுருந்தேன், எங்கே சார் தமிழ் பிளேயர், எங்கே சார் தமிழ் பிளேயர்னு சொன்னால, அது வந்தார் பாருங்க, அருள் நந்தா பாபு.
ரைட். அண்ட் நம்ம அசிஸ்டன்ட் கோச்சு சுரேஷ்குமார் நம்பால் தானே? ரைட். அண்ட் இன்னைக்கு மேட்ச்சுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு என்னோட ரம்பத்தை முடிச்சுக்கிறேன். உங்களோட கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன், வியூ தெரிஞ்சுக்கிறேன். புரியுமா? நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.